நல்ல எண்ணங்களுடன் பயணிக்கும் எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நான் சாபிமான் ஜமால் முகமது. பதிவுல நாம எதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்க, BOQ வித் ஸ்பெசிபிகேஷன், இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் என்ன, எதை எதற்காக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க என்ற அடிப்படையான புரிதல் நிச்சயமா இந்த பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்து முடிக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில தான் இந்த பதிவும். அதனால இந்த பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பார்த்த பிறகு மறந்துடாம நம்ம சேனலே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டுருங்க. இது சன் ஆஃப் இன் சிவில் குவான்டிட்டி சர்வேயிங், கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். BOQ அண்ட் ஸ்பெசிபிகேஷன், இந்த ரெண்டும் ஒன்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ரெண்டும் ஒன்றா இருக்க போறது இல்லை. இருந்தாலும் இந்த ரெண்டுக்கு இடையில ஒன்றுக்கொன்று மிக நெருங்கிய தொடர்போ இருக்கதான் செய்யுது. ஒண்ணு இல்லைன்னா இனி ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரெண்டுக்கும் இடையில ஒரு ஒற்றுமையான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் நீங்க சைட்ல ஒரு பில்ல கிளைம் பண்ணக்கூடிய நேரத்துல வரக்கூடிய பலவிதமான குழப்பங்களுக்கும் இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் தான் ஒரு முக்கியமான காரணமா தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது. அதனால இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ ஒவ்வொரு இன்ஜினியர்ஸும், குவான்டிட்டி சர்வேரா இருக்கலாம் இல்ல யாரா இருந்தாலும், அதை புரிந்து வைத்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பில் ரிலேட்டடான வேலைகள்ல சரியான முறையில நீங்க செய்து கொடுக்க முடியும். பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நாம BOQன்னு சொல்லி அடையாளப்படுத்துறோம். இந்த BOQல அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருப்பாங்க, குவான்டிட்டி கொடுத்திருப்பாங்க, யூனிட் கொடுத்திருப்பாங்க, டோட்டல் அமௌண்ட் கொடுத்திருப்பாங்க. இந்த கன்சர்ன் டாக்குமெண்ட்ல இருந்து அந்த ப்ராஜெக்டுக்கு எந்த மாதிரியான குவான்டிட்டி எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லக்கூடிய எல்லா தகவல்களையும் நாம எடுத்துக்க முடியும். அப்படி இதை நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்துல நாம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, கம்பேரிசன் பண்ண முடியும். அப்புறமா ரேட் வேரியேஷன் வந்துச்சுன்னா கிளைம் பண்ண முடியும். சைட்ல நடக்கக்கூடிய ஒர்க்குக்கான பில்ல சர்டிபிகேஷன் பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லி சைட்ல இருக்கக்கூடிய பினான்சியல் அசஸ்மெண்ட் ஒர்க்கை எல்லாத்தையும் நாம என்ன செய்ய முடியும், இதை வச்சு செய்து கொடுக்க முடியும்னு சொல்லக்கூடியதுதான் பில் ஆஃப் குவான்டிட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸா தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த BOQ அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. BOQ இல்லாம எந்த ஒரு மெயின் ப்ராஜெக்டும் நடக்காதுன்னு சொல்லக்கூடியதையும் நாம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம். லோக்கல் கான்ட்ராக்ட்ல இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கம்பெனியுடைய ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அவங்க இந்த மாதிரியான டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கை சரியான முறையில செய்து அந்த ஒர்க்கை ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ல செய்து முடிச்சு தருவாங்க. அப்ப இந்த BOQன்னு சொல்லக்கூடியது என்ன, இதுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு புரிதல் நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதற்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெசிபிகேஷன். அது எதுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். நாம எடுக்கக்கூடிய குவான்டிட்டி அதை எப்படி குவாலிட்டியா செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான வழிமுறைகளையும் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் நம்ம ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறோம். இந்த ஸ்பெசிபிகேஷன்ல என்ன சொல்லி இருக்காங்களோ அதன்படிதான் நாம சைட்ல ஒவ்வொரு வேலைகளையும் செய்யணும். இந்த ஸ்பெசிபிகேஷனை பொறுத்தது வரைக்கும் நாம செய்யக்கூடிய அந்த வேலைன்னு சொல்லக்கூடியது என்ன ஸ்டாண்டர்ட்ல செய்யணும், எந்த மாதிரியான மெட்டீரியலை யூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான மேன் பவரை யூஸ் பண்ணணும், அந்த மேன் பவருக்கு எந்த மாதிரியான வழிமுறைகளை கொடுக்கணும், இந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணணும்னு சொல்லி பலதரப்பட்ட தகவல்கள் இந்த ஸ்பெசிபிகேஷன் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ல இருக்கும். இதுல இருக்கிறத மாதிரி தான் நாம என்ன செய்யணும், சைட்ல அந்தந்த வேலைகளை செய்யணும். ஒருவேளை நம்ம ஸ்பெசிபிகேஷனை ரீட் பண்ணாம நம்ம வேலையை செய்த பிறகு அந்த பில்ல கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ணோம்னா அவரு இந்த ஸ்பெசிபிகேஷனை காரணம் காட்டி அந்த பில்ல அப்ரூவ் பண்ணாம இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனாலதான் ஒரு குவான்டிட்டியை நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய குவாலிட்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய டீட்டெயில நம்ம உள்வாங்கின பிறகு எடுக்கிறது தான் சரியான ஒரு அணுகுமுறையா இருக்கும். அதனாலதான் பில் ஆஃப் குவான்டிட்டிஸ்னா என்ன, இந்த ஸ்பெசிபிகேஷன்னா என்ன என்ற புரிதலும் நமக்கு இருக்கணும். பில் ஆஃப் குவான்டிட்டிஸ்ல செய்யக்கூடிய வேலைகளுடைய அந்த டீட்டெயில் கொடுத்திருப்பாங்க, அதுக்கு கூட குவான்டிட்டியும் கொடுத்திருப்பாங்க. அப்ப இந்த வேலையை நாங்க செய்ய போறோம், ஆனா அந்த வேலையை நீங்க எப்படி செய்யணும்னு சொல்லக்கூடிய கேள்விக்கு பதில் ஸ்பெசிபிகேஷன்ல தான் இருக்கும். அதனால ஸ்பெசிபிகேஷனை என்ன பண்ணணும்னா, ஒழுங்கான முறையில நீங்க செய்யக்கூடிய அந்தந்த வேலைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பெசிபிகேஷனை படிச்ச பிறகு அந்த வேலைகளை நீங்க சைட்ல செய்யக்கூடிய நேரத்துல உங்களுடைய ஒர்க்குன்னு சொல்லக்கூடியது சரியான முறையில அவுட்புட் கிடைக்கிறது மட்டும் இல்லாம அந்த வேலைக்கான முழுமையான அமௌண்ட்டை சரியான முறையில கிளைம் பண்ணி நாம கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸா இருந்துட்டு இருக்குது. அப்ப இப்ப இதுவரைக்கும் நம்ம பில் ஆஃப் குவான்டிட்டிஸ்னா என்ன, ஸ்பெசிபிகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு டிஃபரன்ஸையும்
நிச்சயமா புரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். தொடர்ந்து இந்த மாதிரிப்பட்ட தகவல்களை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி டீட்டெயிலா எல்லாரும் சொல்லுவாங்களான்னு கேட்டீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்காது. நம்ம அந்த ஒர்க்ல இருந்து இந்த யூடியூப் சேனல்ல வந்து இதை சொல்லணும்னு சொல்றதுக்காக தான் மெனக்கட்டு இந்த தரவுகளை வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த பிஓக்யூ அண்ட் ஸ்பெசிபிகேஷனையும் இன்னும் நீங்க எளிமையான முறையில புரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன சீக்ரெட் சொல்றேன். இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெவலப் பண்றதுக்கு இன்னும் எளிமையான முறையில இருக்கும். அதாவது பிஓக்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளவு அப்படின்னு சொல்லக்கூடியதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை அப்படின்னு வச்சுக்கிடுங்க. அப்ப ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த வழிமுறையை நீங்க எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தரக்கூடிய ஒரு ஒரு டாக்குமெண்ட் தான் இந்த ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, ரெண்டையும் வந்து பிரிச்சு வச்சுக்கிடுங்க. இப்படி நீங்க பிரிச்சு வச்சுக்கிட்டு நீங்க வேலையை செய்யக்கூடிய நேரத்துல உங்களுக்கு எந்த விதமான முரண்பாடுகளும் சைட்ல வராது. அப்படி இல்லாம போச்சுன்னு வச்சுக்கீங்களேன், என்ன நடக்கும்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க பில் ஆஃப் குவான்டிட்டிஸ்ல ஒரு காங்கிரீட் ஒர்க் வந்து M20ன்னு கொடுத்திருக்காங்க. நீங்க சைட்ல M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட்டை கம்ப்ளீட் பண்ணி அந்த பில்ல கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்றீங்க. இப்ப கிளைண்ட் பில்ல பார்த்த பிறகு இந்த பில்லை வந்து அப்ரூவ் பண்ண மாட்டோம், நீங்க சைட்ல போட்டிருக்கக்கூடிய அந்த காங்கிரீட்டை உடைச்சிக்கிட்டு நீங்க எங்களுக்கு M25ல போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஸ்பெசிபிகேஷன் ரீட் பண்ணக்கூடிய நேரத்துல ஸ்பெசிபிகேஷன்ல அந்த ஒர்க்குக்கு M25 தான் போடணும்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன், நிச்சயமா கான்ட்ராக்ட் சைட்ல இருந்து அதை உடைச்சு கொடுத்துதான் ஆகணும். அதுல வரக்கூடிய லாஸ் யாருக்கு சார்புடையதுன்னா கான்ட்ராக்டருக்கு சார்புடையதுதான். அதனால இந்த மாதிரிப்பட்ட கான்ஃபிளிக்ட் சைட்ல வராம இருக்கணும்னா பிஓக்கு அண்ட் ஸ்பெசிபிகேஷனை ரீட் பண்ணணும். ஒருவேளை இந்த மாதிரி மிஸ்டேக் வர்றதுக்கு அடிப்படை காரணம் எங்க இருந்து வரும்னு பாத்தீங்கன்னா, ப்ரீ டெண்டர்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒழுங்கான முறையில ரீட் பண்ணாம யானாதானு அந்த இதை கம்ப்ளீட் பண்ணி இந்த மாதிரி அவசர கதியில வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப அவங்க கவனிக்காம சைட்டுக்கு வரக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை நீங்களும் வந்து ரீட் பண்ணாம உங்க பாட்டு வேலையை செய்தீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதனாலதான் ஸ்பெசிபிகேஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க, பிஓக்கு என்ன கொடுத்திருக்காங்க கம்பேர் பண்ணி பார்த்த பிறகு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை ஹைலைட் பண்ணி நீங்க கிளைண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க ரிட்டர்ன்ல கொடுக்கக்கூடிய நேரம் அதற்கான ரிசல்ட் வந்து அவங்க கொடுப்பாங்க. அதன் பிறகு நீங்க அந்த வழிமுறைகளை சைட்ல செய்யக்கூடிய நேரத்துல கால விரயம் உங்களுக்கு வராது, பொருள் விரயம் வராது, பல விதமான பிரச்சனைகள் அங்க வராம இருக்கிறதுக்கு ஒரு அடிப்படை காரணமா இது இருக்கும். அதனால எந்த வேலையை நம்ம செய்யதா இருந்தாலும் முன்கூட்டியே அந்த ஒர்க் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் நீங்க என்ன செய்யணும் தெளிவு பண்ணிக்கிட்டு செய்யக்கூடிய நேரத்துல அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இதுல இருந்து நீங்க நிச்சயமா தெரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இதுவரைக்கும் நம்ம இந்த பதிவுல சொல்லிட்டு இருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஓக்யூ ஸ்பெசிபிகேஷன் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ், ஒன்றோடு ஒன்று எந்த அளவுக்கு அது பிணைந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தகவல்களையும் இன்னும் பல சீக்ரெட்டுகளையும் நம்ம இதுல பேசியிருக்கிறோம். அதனால அது என்ன சீக்ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கு உங்களுக்கு புரியாம இருந்தா மறுபடியும் வீடியோவை திரும்ப பாருங்க. பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த சீக்ரெட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரியக்கூடிய நேரத்துல உங்களுடைய ஒர்க்குன்னு சொல்லக்கூடியது அடுத்த கட்டம் நோக்கி நகர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில தான் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமா ஒரு பயனுள்ள தகவலா இருந்திருக்கும்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில இந்த பதிவை நான் இதுல முடிச்சிடுறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.